தமிழில் கிட்டத்தட்ட ஒரு 60க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் அவர் நடித்திருந்த போதிலும் 2008ஆம் ஆண்டு அந்த வாழ்நாள் சாதனையாளர்களுக்கான தேசிய விருதும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. 1992ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருதை சரோஜாதேவி பெற்றிருக்கிறார். 1969ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருதையும் பெற்றிருக்கிறார். இதுபோல தெலுங்கு மற்றும் கர்நாடக மாநிலங்களிலும் பல்வேறு விருதுகளை பெற்ற எம்ஜிஆருடன் 26 திரைப்படங்களிலும் சிவாஜி கணேசனுடன் 22 திரைப்படங்களிலும் அவர் நடித்திருக்கிறார். இன்று அவர் மல்லேஸ்வரத்தில் உள்ள மருத்துவமனையில் உடல் நலக்குறைவால் இன்று அனுமதிக்கப்பட்டார். பெங்களூர் மல்லேஸ்வரத்தில் உள்ள அந்த மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இன்று அவருக்கு அந்த சிகிச்சை பலன் இல்லாமல் சற்று முன்பு அவர் காலமானதாக மருத்துவமனை அறிவித்திருக்கிறது. பத்மஸ்ரீ, பத்மபூஷன் ஆகிய விருதுகளை 1992ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருதையும் 1969ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருதையும் அவர் பெற்றிருக்கிறார். 2008ஆம் ஆண்டு இந்த வாழ்நாள் சாதனையாளர்களுக்கான இந்திய அரசின் தேசிய விருதையும் பெற்றிருக்கிறார். இதே போல ஆந்திர மாநில அரசின் விருதுகள், கர்நாடக மாநில அரசின் உயரிய விருதுகள், நாட்டிய கலாதர் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளையும் சரோஜாதேவி அவரது வாழ்நாளில் அவர் பெற்றிருக்கிறார். 1965ஆம் ஆண்டு அவருக்கு சிறப்பு பெயராக அந்த கர்நாடக மாநில அரசே அபிநய சரஸ்வதி என்ற விருதை அவருக்கு வழங்கி கௌரவித்தது. அவர் நடித்த திரைப்படங்களில் பெரிய இடத்து பெண், பெற்றால்தான் பிள்ளையா, வளர்பிறை, புதிய பறவை, தங்கமலை ரகசியம் என்ற திரைப்படங்களும், பாலும் பழமும், பார்த்தால் பசிதீரும், பாகப்பிரிவினை உள்ளிட்ட நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் அவர் நடித்த திரைப்படங்களும், பறக்கும் பாவை உள்ளிட்ட, புதிய பறவை உள்ளிட்ட திரைப்படங்களும் அவர் அவருக்கு மிகுந்த புகழை பெற்று தந்தது. இதே போல எம்ஜிஆருடன் படகோட்டி, நாடோடி மற்றும் தெய்வத்தாய் என்ற திரைப்படங்களில் அவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடனும் எம்ஜிஆருடன் அவர் நடித்த 26 திரைப்படங்கள், அதாவது எம்ஜிஆருடன் அதிக படங்களில் கதாநாயகியாக நடித்தவர் என்ற பெருமையை பெற்றவர் சரோஜாதேவி. தமிழ், தெலுங்கு மற்றும் கன்னடம் உள்ளிட்ட 3 மொழிகளிலும் 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிகை சரோஜாதேவி நடித்திருக்கிறார். அவருக்கு வயது 87. இன்று காலையில் அவர் உடல்நல குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் உடல்நல குறைவால் அவர் காலமானார். நடிகர் விஜயுடன் ஒன்ஸ் மோர் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் அவர் தற்போது இந்த குணச்சித்திர வேடங்களிலும் சரோஜாதேவி தமிழ் திரைப்படங்களில் நடித்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருடைய நினைவுகளாக அவர் நடித்துள்ள திரைப்படங்களில் மிக முக்கியமாக நாடோடி மன்னனும் கல்யாண பரிசும் தான் அவரது நடிப்புலக வாழ்க்கையில் ஒரு முக்கிய திருப்பு முனையை ஏற்படுத்தியது. இதே போல் நடிகர் சூர்யாவுடன் அவர் ஆதவன் என்ற திரைப்படத்திலும், விஜயுடன் ஒன்ஸ் மோர் என்ற திரைப்படத்திலும் அவர் நடித்துள்ளார். KS ரவிக்குமார் இயக்கத்தில் வெளியான இந்த ஆதவன் திரைப்படத்தில் சூர்யாவுடன் சரோஜாதேவி தற்போதும் அவர் திரையுலகை விட்டு தனது கடைசி காலத்திலும் அவர் பல்வேறு திரைப்படங்களில் தொடர்ந்து இன்றைய கதாநாயகர்களான எம்ஜிஆர், சிவாஜி தவிர இப்பொழுது விஜய், சூர்யா உள்ளிட்டோர் திரைப்படங்களிலும் அவர் குணச்சித்திர வேடங்களில் நடித்து மக்களின் மத்தியில் இடம்பெற்றவர். 1960களில் இருந்து 70கள் வரை சரோஜாதேவி நடித்த அந்த திரைப்படங்கள் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி உள்ளிட்டோருடன் இணைந்து அவர் நடித்த திரைப்படங்கள், எம்ஜிஆருடன் 26 திரைப்படங்களும், சிவாஜி கணேசனுடன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் 22 திரைப்படங்களும், முன்னணி கதாநாயகர்களுடன் அதிக எண்ணிக்கையில் கதாநாயகியாக அவர்களோடு இணைந்து நடித்த நடிகை என்ற புகழை பெற்றவர் நடிகை சரோஜாதேவி. எம்ஜிஆர், சிவாஜி காலத்தில் சரோஜாதேவி மிக முக்கிய அந்த நடிகையாக, கதாநாயகிகளாக அதிக எண்ணிக்கையிலான திரைப்படங்களில் நடித்த அந்த சரோஜாதேவி நடித்துள்ள திரைப்படங்கள் மற்றும் அவர் நடித்த பல்வேறு திரைப்படங்களிலும் அவரது 60க்கும் மேற்பட்ட அந்த தமிழ் திரைப்படங்களில் அவர் நடித்த அந்த திரைப்படங்களில் பார்த்திபன் கனவு மற்றும் அஞ்சல் பெட்டி, அரச கட்டளை, அன்பேவா மற்றும் ஆதவன், ஆலயமணி, எங்கள் வீட்டு பிள்ளை, என் கடமை, ஒன்ஸ் மோர், கல்யாண பரிசு உள்ளிட்ட திரைப்படங்கள், 97ஆம் ஆண்டு வெளியான அந்த ஒன்ஸ் மோர் திரைப்படத்தில் நடிகர் விஜயுடன் அவர் நடித்திருக்கிறார். 60களில் வெளியான திரைப்படங்களான அந்த கல்யாண பரிசு மற்றும் குடும்ப தலைவன், குலமகள் ராதை, குலவிளக்கு, கைராசி, சபாஸ் மீனா உள்ளிட்ட திரைப்படங்களும், தாய் சொல்லை தட்டாதே என்ற திரைப்படங்கள் 1961ஆம் ஆண்டு வெளியானது. அதே போல 60களில் வெளியான தாயை காத்த தனையன் மற்றும் திருடாதே உள்ளிட்ட திரைப்படங்களோடு எம்ஜிஆருடன் இணைந்து நடித்த சரோஜாதேவி அதன் பின்னர் தெய்வத்தாய் மற்றும்
பறக்கும் பாவை, பாகப்பிரிவினை, பார்த்தால் பசி தீரும், பாலும் பலமும், பாசம் உள்ளிட்ட திரைப்படங்களிலும், புதிய பறவை உள்ளிட்ட திரைப்படங்களில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோடும் அவர் நடித்த திரைப்படங்கள் வெற்றி திரைப்படங்களாக மக்களின் மனதில் பல ஆண்டுகளாகியும் நீங்காத இடம்பெற்ற அந்த திரைப்படங்களாக அந்த திரைப்படங்கள் திகழ்கின்றன. எம்ஜிஆருடன் அவர் நடித்த படகோட்டி மற்றும் பணத்தோட்டம் உள்ளிட்ட திரைப்படங்களும், சரோஜாதேவி, எம்ஜிஆர் நடித்த திரைப்படங்களில் கிட்டத்தட்ட 26 திரைப்படங்களில் எம்ஜிஆரோடு, நடிகர் திலகம் எம்ஜிஆரோடு இணைந்து அவர் நடித்திருக்கிறார். 1960கள் மற்றும் 70களில் அவர் மிக முக்கிய திரையுலக நாயகியாக தமிழ் திரையுலகில் புகழ்பெற்று விளங்கிய சரோஜாதேவி, அந்த பத்மினி, சாவித்திரி, சரோஜாதேவி என்ற அந்த முப்பெரும் முன்னணி நடிகைகளில் ஒருவராக அவர் திகழ்ந்து தமிழ் திரையுலக ரசிகர்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்தவர். எம்ஜிஆர், சிவாஜி திரைப்பட ரசிகர்களின் மனதிலும் சரோஜாதேவியின் அந்த கதாநாயகியாக அவர் நடித்த அதிக எண்ணிக்கையில் அவர் 22, 26 திரைப்படம், கிட்டத்தட்ட 48 திரைப்படங்களில் எம்ஜிஆர், சிவாஜி கணேசனுடன் அவர் கதாநாயகியாக நடித்திருப்பதன் மூலமாக அந்த கால அந்த எம்ஜிஆர், சிவாஜி ரசிகர்களிடையே சரோஜாதேவியின் பெயர் மற்றும் அவருடைய நடிப்பு, அவருடைய விருப்பத்துக்குரிய கதாநாயகியாக அவர் புகழ்பெற்று திகழ்ந்தார். தேசிய விருதுகளையும் பெற்று இப்போது அவருக்கு வயது 87. இன்று மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் மல்லேஸ்வரத்தில் உள்ள மருத்துவமனையில் அவர் உயிர் பிரிந்திருக்கிறது. அவருக்கு தமிழ், தெலுங்கு, கர்நாடகம், மலையாளம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளைச் சேர்ந்த திரையுலக பிரமுகர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் அவரது உடலுக்கு அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள். அவரது மறைவுக்கு அவரோடு நடித்த நடிகர்கள், திரையுலக பிரமுகர்கள், இயக்குநர்கள், அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் மல்லேஸ்வரம் மருத்துவமனை மற்றும் பெங்களூரில் உள்ள அவரது இல்லத்தில் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக அங்கு குவிந்திருக்கின்றனர்.